அந்த சேது படம் சுப்பரகித்தில் எனக்கு பாலா போட்டு காமிக்கும் போது 4 நாட்கள் எனக்கு தூக்கமே வரவில்லை. அந்த அளவுக்கு என்னை மிகப்பெரிய பாதிப்பு. அவர் நிறைய ஆர்டிஸ்ட் மேல கோவப்பட்டிருப்பாரு. அதுக்கு காரணம் படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு. நான் அவர் மேல கோவப்பட்டிருப்பேன், படம் வேகமா ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அவருக்கு பொண்ணுக்கு பிறகு நான் தான் அவர் மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ராஜா சார் விஷ் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். நீங்க நிறைய நியூ டைரக்டர்ஸ்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்க. இந்த பையனோட கதை வந்து அற்புதமா இருக்கு. பிரமாதமான டெக்னீஷியன் பாலுமந்திரா கூட இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. திரும்பி பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை இல்லை. ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு. இவர் எப்படி பெரிய படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவரை பார்த்தேன். அப்புறம் வந்து அவர் சொன்னார், நீங்க கதையை கேளுங்க, அப்புறம் நீங்க எண்ணத்தை மாத்திக்குவீங்கன்னு சொன்னாரு. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு கதையை கேட்டேன். அந்த இம்பாக்ட் வந்து என் மைண்ட்ல வந்து இன்னைக்கு சொல்றேன் நான். அந்த இம்பாக்ட் சேது இம்பாக்ட் இன்னும் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. படத்தை நான் பல தடவை பார்த்தேன். அவரோட பெரிய அட்மைரர் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா படங்களையுமே நான் ஃபாலோ பண்ணேன். பெரிய டைரக்டர் இல்லாமல் ஒரு அற்புதமான கிரியேட்டர். தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்திய மிக முக்கியமான இயக்குனர். நான் வந்து பாலச்சந்தர் சார் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு பல மாதங்கள் அந்த படத்தை பற்றி யோசிச்சது வந்துன்னா பாலா சார் படம் தான். தமிழ் சினிமாவின் பிதாமகன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்மளுடைய பாலா சாரை சொல்லலாம். பாலா சார் பாலா 25 இந்த 25ல நீங்கள் 25 படம் பண்ணியிருக்கணும். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் குறைந்த அளவு படங்களே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் இனிமே நெக்ஸ்ட் 25ல நிறைய சிறப்பான படங்கள் உங்ககிட்ட வரணும் நாங்களாம் எதிர்பார்க்குறோம் சார். ஏன்னா பாலா 25 இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணும்போது நிறைய படங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த படைப்புகள் நீங்கள் வந்து யாருக்குமே வணங்கான், அது எங்களுக்கே தெரியும். பாலா சார் வாங்க, நீங்கள் வாங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படி பேசுறது? அதே மாதிரி அருண் விஜய் தம்பி, பாலாஸ் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால், சேது படம் ஃபஸ்ட்டு அவர் எடுக்கையில் அந்த படம் மிக சிரமத்துக்கு உள்ளானது. அந்த நேரத்தில் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்த காரணத்தினால் அதனுடைய முழு விவரமும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த படத்தை ஒரு பல விதமாக பேச ஆரம்பித்தார்கள், விநியோகஸ்தர்கள் சைட்லேயும் சரி, தயாரிப்பாளர் சைட்லேயும் சரி. ஆனால் படத்தை போட்டு காமித்தவுடன் அதனுடைய மரியாதையை வேறு மாதிரி ஆகி ஒரு பெரிய வெற்றியை, பெரிய ஹீரோக்கள் 2 பேரை இந்த திரைத்துலகத்துக்கு அளித்த பெருமை பாலா சாருக்கு உண்டு. பாலா சாரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கோவக்காரர். அவர் நினச்சதை தான் படத்தில் செய்வார். அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய திறமையும் உரிமையும் வீரமும் விவேகமும் அவரிடம் உண்டு. தற்போது 25வது படத்தை இயக்கியிருக்கிறார். வணங்காம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அருண் விஜய் வந்து என் குடும்பத்தில் ஒரு தம்பி மாதிரி. விஜயகுமார் சாரை வச்சு அந்த காலத்தில் நாங்கள் மாங்குடி மைனர்னு ஒரு படம் பண்ணோம். KN சுப்பையான்னு எங்களுடைய பிரதர் சித்தப்பார். இப்போது போன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மிஸ்டர் சாஃப்ட் 1 அருண் விஜய்க்கு ஒரு பெரிய பேரை கொடுத்து பெரிய படங்களுக்கு மத்தியில் அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைந்தது. அதை விட இந்த படம் 100 மடங்கு வெற்றி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரொம்ப டெடிகேட் ஆர்டிஸ்ட் அருண் விஜய். அவங்க அப்பா வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கிறார். அவரை விட அருண் விஜய் பிரேக் பண்ணி காமிப்பார் என்பதில் எங்களுக்கு வலுவான நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் எல்லா கேரக்டரும் பண்ணுவார். அவர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஹீரோவாக இருந்தவர். இப்போது அருண் விஜய், சூர்யா, விஜய், தனுஷு எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூட ஈக்குவல் ஆர்டிஸ்டாக அருண் விஜய் வந்துவிட்டார். அவர் தமிழகத்திற்கு, தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு பெரிய ஹீரோவாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.